ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா? இல்லை டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4 டெட், டிஆர்பி, பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை நான் ஸ்கூல் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரே வராது, எனக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியல, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்கு போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், டேக் எவ்ரி ப்ராக்டிஸ் எவ்ரி கேம் லைக் இட்ஸ் யுவர் லாஸ்ட். கோபி பிரையண்ட். அதாவது நம்ம பண்ணுற ஒவ்வொரு ப்ராக்டிஸையும், நம்ம விளையாடுற ஒவ்வொரு கேமையும் அதுதான் நம்மளுக்கு கடைசியாக கொடுக்கப்பட்ட வாய்ப்பு அப்படின்னு நினச்சி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், நம்ம விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி பிரையண்ட் சொல்கிறாரு. கோபி பிரையண்ட் ஒரு ஃபேமஸ் பேஸ்கெட்பால் பிளேயர். அவர் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த கோட்டை நம்மளுக்கு சொல்கிறாரு. அந்த மாதிரி நம்ம பண்ணுற ஒவ்வொரு ப்ராக்டிஸையும், நம்ம விளையாடுற ஒவ்வொரு கேமையும் இதுதான் நம்மளுக்கு வழங்கப்பட்ட கடைசியான வாய்ப்பு அப்படின்னு சொல்லி நம்ம செய்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய முழு திறமையையும் அதில் செலுத்தி நம்ம விளையாடுவோம், புகழ் பெறுவோம். இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃப்ரேஸ் டு கெட் அலாங் வித் அண்ட் டு டேக் பார்ட் இன். அதாவது இன்றைக்கி நம்ம 2 ஃப்ரேஸ் பார்க்க போகிறோம். ஒன்று டு கெட் அலாங் வித், இன்னொன்று டு டேக் பார்ட் இன். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்து முடிச்சிங்கனாக்கா அதற்கு பிறகு உங்களால் டு கெட் அலாங் வித் அண்ட் டு டேக் பார்ட் இன் இந்த 2 ஃப்ரேஸுடைய மீனிங்கை புரிஞ்சிக்க முடியும். அந்த 2 ஃப்ரேஸையும் உங்களுடைய கான்வர்சேஷனில் யூஸ் பண்ண முடியும். இதுதான் இந்த கிளாஸுடைய ஆப்ஜெக்டிவ். சரி, இப்போ நம்ம டு கெட் அலாங் வித் அப்படின்ற ஃப்ரேஸ்க்கு மீனிங் என்னன்னு பார்க்கலாங்களா? இந்த ஸ்லைடு பாருங்கள். டு கெட் அலாங் வித் அப்படின்றதுடைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, கெட் அலாங் வித் அப்படின்னு சொல்லலாம், அல்லது கெட்ஸ் அலாங் வித். அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலரில் இதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா, அதாவது ஹீ, ஷி, இட் அல்லது ஏதாவது ஒரு பெயர், அதுக்கு நம்ம இந்த கெட் அலாங் வித் அப்படின்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணணுன்னாக்கா நம்ம கெட்ஸ் அலாங் வித் அப்படின்னு சொல்லலாம். இதே பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணோம், அதாவது கடந்த காலத்தில் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா காட் அலாங் வித் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கண்டினியூஸில் யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா கெட்டிங் அலாங் வித் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த கெட் அலாங் வித் அப்படின்ற ஃப்ரேஸோடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இந்த ஸ்லைடு பாருங்கள். when you are get along with someone you are very friendly and compatible with that person. அதாவது நம்ம யார் கூடவாவது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்போம் இல்லைங்களா, அவங்க கூட நம்மளுக்கு நம்ம நல்லா ஒத்து போவோம் இல்லைங்களா, அதை தான் டு கெட் அலாங் வித் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பர்சனோட மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கூட நம்ம பொருந்தி போயிடுவோம், ஒத்து போயிடுவோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம பேசும்பொழுது டு கெட் அலாங் வித் அப்படின்ற ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்லைடு பாருங்கள். டு கெட் அலாங் வித் மீனிங் டு பி ஃப்ரெண்ட்லி, அதாவது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது. டு ஹாவ் அ ஃப்ரெண்ட்லி ப்ளசன்ட் அண்ட் அமிக்கபிள் ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ். அதாவது மற்றவர்கள் கூட நம்ம ஒரு நட்புடன் ஒரு சகஜமான ஒரு உறவு முறையில் நம்ம இருக்கிறதுக்கு பேர் தான் டு கெட் அலாங் வித் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இந்த கெட் அலாங் வித் அப்படின்ற ஃப்ரேஸை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? இந்த ஸ்லைடு பாருங்கள். இட்ஸ் இம்பாசிபிள் டு கெட் அலாங் வித் மை சிஸ்டர். அதாவது ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். அந்த சிஸ்டர் எந்த சூழ்நிலையிலையும் யாரோடையும் ஒத்து போகவே மாட்டாங்க, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த பிரதர் சொல்கிறாரு, என் தங்கச்சி கூட ஒரு சுமூகமான உறவை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது முடியாத காரியம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது அப்படின்றது முடியாத காரியம், ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பை என்னுடைய தங்கச்சி கூட மெயின்டைன் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதுதான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். இட்ஸ் இம்பாசிபிள் டு கெட் அலாங் வித் மை சிஸ்டர். இந்த ஸ்லைடு பாருங்கள். ராமு டசன்ட் கெட் அலாங் வித் எனி ஒன். ராமு அப்படின்றவர் யார் கூடயும் ஒத்து போவே மாட்டார், யார் கூடயும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணவே மாட்டார், யார் கூடவும் ஃப்ரெண்ட்லியாகவே அவரால் இருக்க முடியாது. அப்படி அவர் இருக்கும்பொழுது அவரை நம்ம இந்த மாதிரி சொல்லலாம், ராமு டசன்ட் கெட் அலாங் வித் எனி ஒன். அவர் யார் கூடயும் ஒத்து போவது இல்லை, ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருப்பது கிடையாது அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங்.
அடுத்தது இந்த சென்டென்ஸ் பாருங்கள். மை சன் கெட்ஸ் அலாங் வெல் வித் எவ்ரிபடி. என்னுடைய பையன் அனைவருடனும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவான். ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு அமிக்கபிள் ரிலேஷன்ஷிப்பை அவன் மெயின்டைன் பண்ணுவான் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். மை சன் கெட்ஸ் அலாங் வெல் வித் எவ்ரி ஒன் அல்லது எவ்ரிபடி. இப்போ உங்களுக்கு வந்து கெட்ஸ் அலாங் வித் அப்படின்ற ஃப்ரேஸுடைய மீனிங் என்ன, அதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறது அப்படின்னும் தெரிஞ்சிட்ருப்பீங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஃப்ரேஸ் டு டேக் பார்ட் இன். டு டேக் பார்ட் இன் அப்படின்னா மீனிங் என்ன, அதோடைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாங்களா? இந்த ஸ்லைடு பாருங்கள். அதோடைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ், அதாவது அதை வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணலாம், தேர்ட் பர்சன் சிங்குலரில் எப்படி யூஸ் பண்ணலாம், பாஸ்ட் டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணலாம், கண்டினியூஸில் எப்படி யூஸ் பண்ணலாம் பார்க்கலாங்களா? இதை பாருங்கள். ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா டேக் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுவே வந்து அதே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ ஷீ இட் அல்லது ஏதாவது ஒரு பெயருக்கு அடுத்தது வந்து நம்ம இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா டேக்ஸ் பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். டு டேக்ஸ் பார்ட் இன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறோம்னாக்கா டுக் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே கண்டினியூஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டேக்கிங் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து டு டேக் பார்ட் இன் அப்படின்ற ஃப்ரேஸுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கலாங்களா? இந்த ஸ்லைடு பாருங்கள். டு பார்ட்டிசிபேட் இன் சம் ஆக்டிவிட்டி. டு டேக் பார்ட் இன் அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு செயலில் வந்து ஈடுபடுதல், ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபடுதல். டு பி இன்வால்வ் இன் அன் ஆக்டிவிட்டி வித் அதர்ஸ், அதாவது பிறர் கூட சேர்ந்து ஒரு செயல்பாடில் நம்ம ஈடுபடுவோம் இல்லைங்களா, அதை தான் வந்து டு டேக் பார்ட் இன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு வந்து டு டேக் பார்ட் இன் அப்படின்ற ஃப்ரேஸோடைய மீனிங் என்னன்னு தெரிஞ்சிட்ருக்கோம். அதை நம்ம வந்து சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? இந்த ஸ்லைடு பாருங்கள். மை மதர் ரெஃப்யூஸ் டு டேக் பார்ட் இன் த ஃபங்க்ஷன். என்னுடைய அம்மா அந்த ஃபங்க்ஷனில் கலந்து கொள்வதற்கு அவங்க வந்து மறுத்துட்டாங்க அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். ஏதாவது ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனோ இல்லை ரிசப்ஷனோ ஏதோ ஒன்று நடக்குதுன்னு வைங்களேன், அங்கே போய் மற்றவர்களோட கலந்து ஈடுபடுவதற்கு அவங்க அம்மா மறுத்துடுறாங்க அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். அடுத்தது பாருங்கள் இந்த ஸ்லைடு. த ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி டேக்கிங் பார்ட் இன் த ஸ்போர்ட்ஸ் மீட். அதாவது இந்த மாணவர்கள் இந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டில் கலந்து கொள்வார்கள், ஈடுபடுவார்கள் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்குது அப்படின்னு வைங்களேன், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில பேர் கலந்துப்பாங்க, சில பேர் கலந்துக்க மாட்டாங்க. இந்த கலந்துக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பற்றி நம்ம பேசும்பொழுது த ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி டேக்கிங் பார்ட் இன் த ஸ்போர்ட்ஸ் மீட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது இந்த டு கெட் அலாங் வித் அப்படின்ற ஃப்ரேஸை வந்து அதுக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டு மேனேஜ் டு கண்டினியூ டூயிங் சம்திங். ஏதாவது ஒன்றை வந்து தொடர்ந்து செய்கிறது. ஏதாவது ஒரு வேலையாக இருக்கட்டும், நம்ம ஒரு வேலையில் ஜாயின் பண்ணியிருப்போம், அந்த வேலையில் வந்து நம்ம பொருந்தி போய் அதை தொடர்ந்து செய்தல், அதை தொடர்தல் அப்படின்றது கூட நம்ம டு கெட் அலாங் வித் அப்படின்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். அல்லது டு ஆர் மேக் ப்ராக்ரஸ் இன் அ சிச்சுவேஷன். ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் முன்னேற்றத்தை உருவாக்குதல், அதை கூட நம்ம வந்து டு கெட் அலாங் வித் அப்படின்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணி சொல்லலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹவ் ஆர் யூ கெட்டிங் அலாங் வித் யுவர் நியூ ஜாப். ஒருத்தர் வந்து ஒரு புது வேலைக்கு போயிருப்பார், அங்கே வந்து புதுமையான அனுபவம் இருக்கும், புது மனுஷரை அவர் வந்து மீட் பண்ணுவார். அவங்க கூட அவர் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் அந்த வேலையை வந்து தொடருதல் அப்படின்றதுக்கு பேர் தான் வந்து அப்படின்னு தான் இந்த சென்டென்ஸில் நம்ம வந்து சொல்கிறோம். ஹவ் ஆர் யூ கெட்டிங் அலாங் வித் யுவர் நியூ ஜாப். உன்னுடைய வேலையில் நீ எப்படி தொடர்ந்து செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. அதாவது உன்னுடைய புது வேலையில் நீ வந்து பொருந்தி எப்படி தொடர்ந்து செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். இப்போ உங்களுக்கு வந்து டு கெட் அலாங் வித் அப்படின்ற ஃப்ரேஸ், அடுத்தது டு டேக் பார்ட் இன், இந்த ரெண்டு ஃப்ரேஸோடைய மீனிங் என்னன்னு தெரிஞ்சிட்ருப்பீங்க. அதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறதுன்னு புரிஞ்சிட்ருப்பீங்க. இந்த வீடியோவை பார்க்குறதோடு விட்டுறாதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ரெண்டு ஃப்ரேஸையும் உங்களுடைய லைஃப்பில் டெய்லி கான்வர்சேஷனில் தேவையான இடத்துல நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். மறந்துடாதீங்க வியூவர்ஸ். பேச பேச தான் ஒரு லாங்குவேஜை நம்ம கற்றுக்க முடியும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.